ரவிச்சந்திரன் சார், ஜஸ்ட் இது ஒரு பெயர் மாற்ற பட்ஜெட் அப்படின்னு திமுக விமர்சிக்கிறாங்க, நாடக பட்ஜெட் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. பட் ஒரு பொது பார்வையில் ஓரளவுக்கு பெரிய விமர்சனங்கள் இல்லாமல் தானே இந்த பட்ஜெட்டை கொண்டு போயிருக்கிறாரு விஜய். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது அவங்க சொன்ன 400 வாக்குறுதிகளில் அவங்களுக்கு ஓட்டு போட்ட 10 பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 8 பேரால் 20 வாக்குறுதியை கூட சொல்ல முடியாது. ஒரு 2 பேர் வேணால் மனப்பாடம்லாம் பண்ணி வச்சுட்டு சொல்லுவானா இருக்கும், அல்லது 2 மாதமாக தோற்றதுனால நிறைய ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறவங்களா இருப்பாங்க. 8 பேருக்கு தெரியாது. அந்த வாக்குறுதியெல்லாம் வச்சு விஜய்க்கு ஓட்டு போடலை. இங்கேருந்து தப்பிச்சா போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்காக தான் நான் பார்க்குறேன். அதுக்காக அவர் செய்யலாமா கூடாதாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் எதை வச்சு சொன்னார். ஏன்னா அந்த 400 வாக்குறுதிகள் தொடங்கும் போது சொல்லியிருக்கிறது என்னென்னா, நாங்கள் கதை சொல்ல மாட்டோம், காலதாமதம் பண்ண மாட்டோம், எடுத்தால் கவுத்துருவோம், இந்த இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். 717 கடைகள் மூடிடுச்சு டாஸ்மாகில், கரெக்டாக 13,668 கலால் வரி திமுக கிட்டேருந்து வந்தது. இப்போ இவங்களுக்கு வந்து 14,164 கலால் வரி வந்திருக்கு. 4,800 கடைகளில் 700 கடைகள் மூடப்பட்ட நிலையில் கூட கலால் வரி அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்கே கன்சியூமர் ஓடி போயாவது வாங்கிட்டு வந்துக்கிறான். இவங்களும் 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில்னு கணக்கு எழுதாமல் இப்போ 110 பாட்டிலுக்கு கணக்கு எழுதிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது எதெல்லாம் ஊழல்களாக இருந்ததோ அதையெல்லாம் நான் அடைக்க போகிறேன்னு விஜய் இறங்கினாருன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000, 50,000, 70,000 கோடி வரைக்கும் இப்போ இருக்கிற நிலையிலேயே கூடுதல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட் அப்படியே புறந்தள்ளிடலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை. அது நிழல் வளலாக இருக்கட்டும், பசுமை குடிலாக இருக்கட்டும், நீர்த்தாரை பந்தலாக இருக்கட்டும், மாடி தோட்டத்தை பற்றி பேசியதாக இருக்கட்டும், அதே மாதிரி தென்னைக்கும் சரி, மாம்பழத்துக்கும் சரி, மாம்பழ விவசாயிகளுக்கும் சரி, சிறுதானிய விவசாயிகளுக்கும் சரி கொடுத்துருக்கிற பாதுகாப்பு திட்டங்களாக இருக்கட்டும் தெளிவாக தான் இருக்குது. இந்த வேளாண் பட்ஜெட்டுங்கிறது போன வருஷம்தான் வந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், பாமக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருடங்களாக இந்த வேளாண் பட்ஜெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேளாண் பட்ஜெட் அவங்களுடைய நோக்கம் இன்னும் செறிவாக இருக்கும். அதாவது இன்றைக்கி ஜிஎஸ்டிபியில் 3% தான் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சருடைய விஷயம் இருக்குது, இதை வந்து 20% கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வருவாயை பெருக்குவதற்கு விவசாயம் வந்து பெருகினால்தானே முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நம்ம பார்க்கணும். அந்த 29 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் மட்டும் காவிரியை நம்பி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு தொலைநோக்கோடு அதில் சிந்திச்சா விவசாயம் மட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 3%-லேருந்து 20%க்கு கொண்டு வர முடியும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தானே முடியும், வேற எங்கே முடியும்? கொண்டு வர சொல்ல முடியும்னா வருவாய் பெருக்கத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 17,315 ஏக்கர் வந்து நான் வந்து இந்த கரும்பு மானியம் 3.5 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது நீ அவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னியே, இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னியேன்னு விவசாயிகள் கேட்குறதும், நீங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 2 மணி நேரமாக நோ பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 1.25 மணி நேரம் விஜய் பற்றியே பேசிட்டு இருந்தார், மீதி ஏதோ விவசாயத்தை பற்றி பேசினாருன்னு எடுத்துக்கிட்டா கூட விமர்சனம் எப்படி வருது? அது என்ன கடன் தள்ளுபடி பண்ணல அப்படின்னா கடன் எதுக்கு வாங்கினீங்க? இல்லை, அது ஒன்றும் அறிவிப்பில் சொன்னது தானே, 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் தேர்தல் அறிவிக்கையில் திமுக மாதிரியே எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சார் சொல்லும்போது ஒன்று என்ன சொன்னார், 1 கோடி பேருக்கு கொடுத்தது தான் மீதி இருக்கிற 1.5 கோடி பேருக்கு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொன்னார். இதை நம்ம வந்து அந்த திட்டம் வரும்போதே நம்ம தெளிவாக சொன்னோம். 1 கோடி பேருக்கு கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க, 1.5 கோடி பேர் உறுதியாக ஓட்டு போட மாட்டான்னு சொன்னோம். எப்போ அது கடுப்பாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக ஒரு 5,000 கொடுத்தீங்க பாருங்கள். அப்போ வந்து இது இந்த சும்மா இருந்த அந்த 1.5 கோடி பேருக்கும் பெரிய கடுப்பாக ஜாஸ்தியாக வந்தது. இந்த 2,500 இந்தியா பூரா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் கொடுக்குறாங்க, எம்பியில் கொடுக்குறாங்க. 2.5 லட்சத்துக்கு ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி பண்ணலை. இங்கே 55 லட்சம் குடும்பம் தான் அந்த 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஆல்ரெடி 1 கோடியில் ஸ்டார்ட் பண்ணி மேலே வேறு எடுத்துகிட்டு போனீங்க. ஸோ அந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற இதை பற்றி நம்ம பார்க்கணும். அது குயோனோவாக இருக்கட்டும், பக்வீட்டாக இருக்கட்டும், ப்ரௌன் டாப் மில்லட்டாக இருக்கட்டும், அதை பற்றி எல்லாம் இந்த வேளாண் துறை பட்ஜெட் பேசுது. அது வரைக்கும் நம்ம அதை பாராட்டணும். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நாம தான் அடிஷ்னல் தகவல்கள் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணணும். அமைச்சராக உட்காந்து பட்ஜெட் ரெடி பண்ணுறாரு, அமைச்சர் ரெடி பண்ணுறது இல்லை, அதிகாரிகள் தானே பண்ணுறாங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும். 9,264 கோடிக்கு நீர்ப்பாசன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து அந்த காவேரி குண்டாறு மேட்ரு வரலாம். ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எதையாவது பண்ணுங்க, 150 கோடி ஒதுக்கியிருக்கேன், இல்லைங்க அது இப்போ பத்தாது அப்படின்னு பேசக்கூடாது. அந்த திட்டம் தொடங்கட்டும், அதுதானே வேணும் உங்களுக்கு, அந்த இணைப்பு தொடரணும், அதுதானே வேணும். அதுக்கான ஏற்பாடு என்னன்னு பார்க்கலாம். ராமநாதபுரம் மட்டும் புறந்தள்ளப்பட்டிருக்கா?
ராமநாதபுரத்தில் வந்து செய்ய வேண்டிய, அதாவது கிடங்குகளாக இருக்கட்டும், அல்ல அவங்க பண்ண வேண்டிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது அந்த கல்லூரி ஒன்று கொண்டு வரதாக இருக்கட்டும், கம்மாய்கள் தூர்வாரப்படுவதாக இருக்கட்டும், அதை பற்றி இந்த பட்ஜெட் எதுவுமே பேசலையே அப்படின்னா பேசுகிறேன், நாளையிலேருந்து பேசுகிறேன். பனை தொழிலுக்கு எதுவுமே பேசப்படலை. கண்டிப்பாக சொல்கிறேன், கல் கடை மட்டும் திறந்தீங்க அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த கள்ளச்சாராயம்ங்கிறது சுத்தமாக அழிஞ்சிடும். கள்ளச்சாராயம் உங்கள் வருமானத்துக்கு வராமல் வந்துட்டு இருக்கிற ஒரு செலவினம், நஷ்டம் வேறு. செத்து போனால் வேறு நீங்கள் போய் 10 லட்சம் கொடுக்கணும், இன்னொருத்தர் 10 லட்சம் கொடுப்பாருன்ற தொல்லை வேறு. கள்ளுக்கடை திறப்பதை பற்றி பேசியிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த திமுகவா அதிமுகவா செய்யாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. டாஸ்மாகில் 1000 பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அமைச்சர்களுக்கே இது இருக்குது. ஆனால் இவருக்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து அந்த கள்ளுக்கடையை பற்றி பேசியிருக்கலாம். கொள்முதல் செய்யறதுக்குன்னு தனி வாரியமே ஒன்று அமைக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு ஒரு வாரியத்தை அமைங்க. அது என்ன 37,000 தார்பாய், 43,500 தார்பாய் வாங்குவேன்னா இன்னும் தார்பாயை நம்பி தான் நான் இருக்கணுமா? நான் தெருவில் படுக்கின்ற ஆட்களை தான் இது பண்ண போகிறேன்னா, உத்வேகப்படுத்த போகிறேன்னா, நான் வந்து கிடங்குகளை கொண்டு வர வேண்டாமா? கிடங்கு செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை? கடன் வாங்க முடியுமே, அதுக்கு வாங்க முடியும். அதில் ஏதாவது தவறு இருக்கா? கொள்முதல் செய்கிறீங்க, வாங்கி பாதுகாப்பு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமாங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். தோட்டக்கலை துறைகளை மட்டும் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், முறையாக திட்டமிட்டா. தோட்டக்கலை துறையில் மட்டும் பண்ண முடியும். அந்த தோட்டக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னுடைய நிலமோ உங்களுடைய நிலமோ இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நிறையா இந்த விவசாய நிலம் இல்லாத ஒரு இதில் கூட நீங்கள் அதை கொண்டு வரலாம். அப்போ அதுக்கான இந்த ட்ரோன் தீதி திட்டம்ங்கிறது வந்து ஏறத்தாழ வடக்கில் வந்து பிரபலமாகி அதுவே பெண்களின் வாக்கு வந்து பெண்களின் விவசாய வாக்குகளை பிஜேபி கொடுத்தது. அந்த ட்ரோன் தீதி திட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பெண்கள், அந்த ட்ரோன் பெண்கள் அப்படிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பெரிய அளவில் வசதிகளை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. நீங்கள் உடனே வந்து கடனை திருப்பி கொடுக்கலன்னா, இங்கே மட்டும் கொஞ்சம் எனக்கு விவசாயிகள் மேலே, அந்த துறை மேலே எனக்கு ஒரு சங்கடம் இருக்குது, அதை நான் பதிய வச்சிடுறேன். ஐயா, நான் ஒரு தொழில் செய்கிறேன், தொழில் தானே அது. நான் விவசாயம் பண்ணேன், எனக்கு தேவையான மூட்டைகளை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி 2 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அண்டர் எம்ப்ளாய்டாக 4 பேரை வேலை செய்ய வச்சு அது வேறு எனக்கு வீண் செலவாகுது. இதுக்கப்புறம் நான் போய் ஒரு விவசாயம் செய்ய கடன் வாங்குறேன். என்ன கடன் வாங்க போகிறேன்? 5 கோடி 8 கோடியாக வாங்க போகிறேன். என்னோடய ஏக்கர் இவ்வளோ, அதில் நான் இது போட போகிறேன், இதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அப்படி தானே கடன் வாங்க போகிறேன். அந்த வியாபாரத்தை நான் செஞ்சேனா இல்லையா? தண்ணி வந்தது, ஜூன் 12ஆம் தேதி வந்து 16ஆம் தேதி வந்தது, நாளைக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க, வரப்போதா இல்லையா? பயிர் காப்பீட்டு திட்டம் போட்டால் எனக்கு நஷ்டம் வந்ததுன்னா எனக்கு திருப்பி கிடச்சிரும் இல்லை? தவிர தேர்தல் வந்ததுன்னா 15,000 கொடுக்குறேன், 25,000 கொடுக்குறேன்னு ஒவ்வொரு கட்சியும் சொல்லுமா சொல்லாதா? அப்போ அதையும் மீறி மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணுன்னா, விஜய் தான் சொன்னார், வாக்குறுதியில் சொல்லிட்டார், இல்லைன்னு சொல்லலை. கொடுன்னு சொன்னால் அது என்ன தொழில் என்ன கேளுங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்கல அப்படிங்கிறது பாருங்க சார். அவர் வந்து 3 விஷயம் 50,000 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, விஜய் 25,000 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. விஜய் எதுக்கு வேணாலும் விமர்சிங்க. 3 விஷயம் எனக்கு பிடிச்சது. 200 யூனிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, இது வேறு 500க்கு கம்மியாக இருக்கிறவனுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அவன் தான் உண்மையில் கஷ்டப்படுறவன், நீ சுகப்படுறவன், பகல்லே ஃபேனை போட்டு உட்காந்துருக்குறேன். அப்போ 500க்கு மேலே போச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன். இது தொடக்கிறதுக்கு நியாயமான ஒரு விஷயம் தானே. நீங்களும் அப்படி தானே 1000 ரூபாய் கொடுத்தீங்க தகுதி உள்ளவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கடையில் கொண்டு வந்தீங்க. அப்போ தகுதி உள்ளவங்களுக்குன்னு அதை கொண்டு வந்தார், எனக்கு பிடிச்சது. விவசாய கடன் மொத்தமும் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்தமும் பண்ண மாட்டேன்னு சொல்லாமல் 50,000க்கு கம்மியாக வாங்கியிருந்தியா, அப்புறம் 75,000 மாற்றினாருன்னு நினைக்கிறேன். இது கம்மியாக வாங்கியிருந்தியா, அதில் மட்டும் நான் இவ்வளோ தள்ளுபடி. அதுக்கு மேலே இருந்தால் நான் 30,000 தள்ளுபடி பண்ணுறேன்னு எதுக்கு சொன்னாங்க? ஒரு ஏக்கருக்கு எவ்வளோங்க செலவாகும் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு? இன்கம் டேக்ஸும் கிடையாது, வெல்த் டேக்ஸும் கிடையாது, அண்டர் எம்ப்ளாய்டு வேறு. இதுக்கு போக கடனையும் வாங்கிட்டு அந்த கடனில் தொழில் செய்து அந்த தொழிலில் லாபமோ அல்லது கொஞ்சம் நஷ்டமோ செய்துட்டு அதையும் சேர்த்து எனக்கு தள்ளுபடி பண்ணுன்னா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, வாலண்டியர்ஸ்ன்ற ஆகிடுது இல்லையா? விவசாயம் வாலண்டியர்ஸினுடைய தொழிலாகிடும். அதாவது நாட்டுக்காக நீ விவசாயம் நிறைய போராடிட்டு இருக்காங்க, நிறைய விவசாயிகள் அதை கேட்டுட்டு இருக்காங்கல்ல எல்லா பகுதிகளும். கடன் தள்ளுபடிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டுறவுல வாங்குறவங்க மட்டும்தாங்க. எல்லாருக்குமா கடன் தள்ளுபடி பண்றாங்க? அதுக்கு நான் வர்றேன். அதாவது ஃபெர்டிலைசர்ஸ்ல இருந்து எதுலயுமே விலைவாசி ஏற்றம், வியாபாரம் கடன் தானே வாங்குறாங்களே. நான் தான் வரேன். விலைவாசி ஏற்றம்ங்கிறது தாங்கக்கூடிய வகையில் நான் உனக்கு கொடுக்குறேன். அதாவது நான் ஒன்று வந்து பார்த்தேன், இன்னைக்கு உன்னால வேலைக்கு போக முடியல, அதனால உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, இந்த அமிர்தாஞ்சனையாவது வச்சுக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். மற்றவர்கள் இங்க பாருங்க, அவங்களுக்கும் அதே தானே. 6,000 எல்லாரையும் ஒரே மாதிரி சொல்றீங்க.
விவசாயியும் அதே மாதிரி தான், கம்பெனி வச்சுக்கிறோம் அதே மாதிரி தான், தொழிலாளியும் அதே மாதிரி தான். அப்போ எல்லாருக்கும் கொடுத்துடலாம்ல. இல்ல அது ஏன் பண்ண முடியாதுன்னா, கம்பெனில வேலை செய்யறவன் இன்கம் டாக்ஸ் கட்டுறான், வெல்த் டாக்ஸ் கட்டுறான், கேபிட்டல் கெயின் கட்டுறான், எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸும் கட்டுறான். சோ அதை நான் கொண்டு வரல. எனக்கு என்னன்னா விவசாயத்துல மோடி கொடுக்கறது மரியாதையை கொடுங்க அப்படிங்கறாங்கல்ல. மோடி கொடுக்கறத சரின்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, மோடி 6000 ரூபாய் வருடத்துக்கு கொடுக்கறது அதோட நிறுத்தி கூடாது. நீங்க அவர் கிசான் கார்டு கொடுக்குறாரு, அதை பத்தி பேசுங்க. அதுதான் கடன் வாங்குவதற்கான வசதி, அதெல்லாம் பேசணும். இந்த 6000 மட்டும் பேசக்கூடாது. 6000ங்கிறது ரஜினி பாஷையில் சொல்லணும்னா ஒரு ஜுஜிபி அமௌண்ட். எதுக்குன்னா விவசாய விளைவ ஏற்றத்துக்காக இந்த வச்சுக்க, உனக்குன்னு ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உரிமை தொகையாகவே அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான ஒரு விவசாயிக்கு 6000 ரூபாய் பயன் தரும். வேற என்ன தந்துட முடியும்? பொண்ணு கல்யாணம் பண்ண முடியுமா, இல்லை காது குத்த முடியுமா? அதெல்லாம் முக்கியம். ஆனால் அந்த தொழில் வந்து ஏதோ எல்லாமே மின்சாரம் இலவசம், இன்கம் டாக்ஸ் இலவசம், வெல்த் டாக்ஸ் இலவசம், கடன் தள்ளுபடி, அதில் வந்தால் லாபம்னு போகணும்னா, நான் இப்போ பேசுறது விவசாயி இல்லை. விஜய் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கடைசியாக ஒரே வரி, ரொம்ப முக்கியமான வரி. பஞ்சாப்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மோடி வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்ல கொண்டு வந்த முக்கியமான ஒரு சரத்து தான் அங்க பாதிச்சுது, அங்க இருக்கிறவனை பாதிச்சது. என்னன்னு கேட்டா, இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான திட்டம். அந்த இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான திட்டத்தை ஒழுங்கா பண்ணினால் விவசாயிக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய, நீங்கள் கொடுக்கக்கூடிய எதுவுமே நியாயமா போய் சேரும். வாங்குறவனுக்கு அது வந்து வசதியா மாறும். இடைத்தரகர்கள்ங்கிற வேலையை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஆகணும். அந்த இடைத்தரகர்களுக்கு நீங்க எந்த சிஸ்டமும் கொண்டு வராம, நான்லாம் கம்பெனியில் வேலை செய்கிறேன், விவசாயத்தை திட்டுவேன், விவசாயி வந்து எங்களை பார்த்து திட்டுவான், அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இன்டர்மீடியேட்டரி பீப்புளுங்கிறது தூக்கிறதுக்கு ஏதாவது திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய அந்த வேளாண் துறை பட்ஜெட்டை ஒவ்வொரு முறையும் கூர்ந்து கவனித்து அதை வந்து கொண்டு வர்றது, அதை பற்றி விவாதிப்பது ஊடகங்களுக்கும் நல்லது. சரி, மாவட்டத்துக்கே 2000 பேருக்கு கூட அந்த ஹாஸ்டல்லாம் கிடைக்காது. ஆரம்பிச்சிருக்காங்க, அது பின்னாடி பண்ணுவாங்க, விரிவாக்கம் பண்ணுவாங்க. 15 மாவட்டங்கள்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரி, சீனியர் சிட்டிசனுக்கு என்ன இருக்கு ப்ரொடெக்ஷன்? 2000 எதுவுமே இல்ல. பேருங்க தங்குவாங்க. சரி, இப்போ நம்ம அது முட்டுருங்க. மாண்டக் அலுவலியாங்கிற அறிவாளி தான் ஏழை என்றால் 32 ரூபாய் செலவு செய்கின்றவர் ஏழை, 33 ரூபாய் செலவு செய்தால் அவர் பணக்காரன்னு சொல்லி மன்மோகன் ஆட்சிக்கு நல்ல குழி தோண்டினது நம்மால் தான். அதனால நல்ல மனுஷன் பார்த்து இருக்கட்டும். 32 ரூபாய்க்கு ஏழைனாரு யாரு? நல்ல குழி தான் தோண்டினாரு. 32 ரூபாய்க்கு பெரிய விவாதம் வந்து தெரியாதா? அடிப்படையில் ஒன்று மட்டும் சொல்றேன். இப்போ அடுத்த ப்ரொஜெக்ஷன் பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 52,85,000 மேலே கொடுத்துருக்காங்க. அது வந்து 1.5 ட்ரில்லியன் கொண்டு போகும். 1.5 ட்ரில்லியன் கொண்டு போகணும்னா அடுத்த 10 வருடமாக இருந்தாலும் 15 வருடமாக இருந்தாலும் 11% வளர்ச்சியில் அதை கொண்டு வர முடியாது. மாற்று திட்டங்கள் இல்லாமல் எதையும் பேச முடியாது. 15,000 மெகாவாட் சோலார் வந்து கொடுப்பேன்னு திமுக சொல்லி வாக்கு வாங்கிச்சு போன முறை, பண்ணலை. அந்த சோலார் ஏரியாக்குள்ளே பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கள்ளுக்கடைங்கிறது கிட்டத்தட்ட 30% டாஸ்மாக் வருமானம், கள்ளச்சாராயங்கிறது. அதை கள்ளுக்கடையாக மாற்றி வருமானமாக மாற்றினீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எதையுமே செய்யாமல் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த அரசு வந்து ஏறத்தாழ ஜெயலலிதா அம்மா பண்ண ரூட்டுக்குள்ளே கரெக்டாக போயிட்டுருக்கு. அதாவது அவங்க எப்படி ஒரு பட்ஜெட்டை அணுகுவாங்களோ அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கு. அதை செயல்படுத்துவதற்கு தான் விஜயோடைய இது வேணும். அதாவது அவருடைய ரெவ்யூ மீட்டிங்கில் வந்து இப்படி சொல்லியிருக்கீங்கன்னா இப்படி நடந்திருக்கணும், இல்லை அது நடந்திருக்காங்கிற கேட்குற விஷயம் கண்டிப்பாக வரணும். அதுதான் முக்கியமா வழிய மாண்டக் அலுவலியா மாதிரியானவர்களை வைத்துக் கொண்டெல்லாம் நீங்க பெருசா பொருளாதார மேட்டர் பண்ண முடியாது. காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணலாம். அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருந்தா கூட அவர் நிம்மதியா கிளம்பி போயிருப்பார். சார், ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். தமிழ்நாடு வந்து மேலும் வளர்ச்சி பாதைக்கு போகணும்னா மத்திய மைனாரிட்டி பாஜக சர்க்காரினுடைய தொடர் அவங்களுடைய சப்போர்ட் இருந்தாதான் எதுவுமே செய்ய முடியும். கடந்த 10 வருடங்களாக மத்திய அரசாங்கத்தினுடைய நமக்கு வந்து சப்போர்ட்டே இல்ல. ஒரே ஒரு வரி தான் சார் இந்த கேள்விக்கு, ஒரே ஒரு வரி. நீங்க ஏதோ ஒரு பத்திரிகை படிக்கிறீங்க, அதனால மோடி கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறீங்க. மோடி இல்லாம ராகுல் காந்தி வந்துட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த பத்திரிகையை நீங்க ஆண்டு வாழ்நாள் சந்தா கட்டிக்கோங்க, எனக்கு அது தேவையில்லை. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன கொடுக்குதோ அதை தான் மோடியா இருந்தாலும் கொடுக்க முடியும், ராகுல் காந்தியாலும் கொடுக்க முடியும், மோடியால அதை படிக்கவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். ஃபினான்ஸ் கமிஷன் 41% கொடுக்குதுன்னா நீங்க 9 கூடுகள் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல வளர்ச்சியை கொண்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 50% அதை செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க.